268 மில்லியன் கன அடி தண்ணி வந்து சேவ் பண்ண முடியுமாம்மா. டேம்லேருந்து வர்ற தண்ணி இங்கே தான் வரும். இங்கே தீபமெல்லாம் ஏற்றி ஒரு விழா மாதிரி சிறப்பாக கொண்டாடுவாங்க. வந்து ஆலியார்லேருந்து வர்ற வடிகால் தண்ணி தான் வந்து இந்த டேமுக்கு வருது. திருமூர்த்தி டேம்லேருந்து போன டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திருமூர்த்தி டேம்லேருந்து வர்ற வடிகால் தண்ணியும் இங்கே வர்றது கிடையாது. அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. இப்போது மழை பெஞ்ச தண்ணியா இல்லை ஆலியார்லேருந்து வந்த தண்ணியான்னு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போய் கல்லை வச்சு கொட்டி விட்டானோ அப்படின்னா ஆனால் ஸ்ட்ரக்கு தான். வீடியோ எடுத்துட்டோம்னா டெம்பரரி அவுட் ஆஃப் சர்வீஸ், ப்ளீஸ் ரீசார்ஜ். தற்காலிகமாக செயலில் இல்லையாமோ, ஹாப்பியாக இருக்குது. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இலா vlog. நம்ம இப்போ இருக்கிறது வெள்ளக்கோவில் இருந்து நம்ம வட்டமலைக்கரை டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அப்படியே நம்ம ஃபேமிலியை ஹாப்பியாக இருக்குது. பத்தா எனக்கு ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு இலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம வந்து வட்டமலைக்கரை டேம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு வந்தோம். டேம்லேருந்து வர்ற தண்ணி இங்கே தான் வரும். இங்கே தீபமெல்லாம் ஏற்றி ஒரு விழா மாதிரி சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த இடம்தான். ஒரு நாள் அந்த விழா நடந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ வருவோம். இந்த கார்த்திகை தீபத்தனைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிவிசி பைப் போகுது, தண்ணி போகும் போல் பைப் போகுது பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த பக்கம் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் செடி முளைச்சி கிடக்கு. ஆடு மேய்க்கிறவங்களாம் இருக்காங்க, ஆனால் மற்றபடி யாரும் நடமாட்டம் இல்லை. அதனால் ஃபுல்லாக செடி முளைச்சி கிடக்குது. பாம்பு இருந்துச்சுன்னா கூட தெரியாது. அப்பா, டேம் ஃபுல்லாக இதாகி போச்சு, செடியாக நிற்கிது. இந்த டேம் 1978 கட்டி முடித்தாங்களாமா. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. இது 268 மில்லியன் கன அடி தண்ணி வந்து சேவ் பண்ண முடியுமாம்மா. இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மரங்களாலும் செடிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடக்குது. அதே மாதிரி இந்த அணைக்கு தண்ணீர் வரத்து வந்துச்சு, இதிலிருந்து எடுத்து விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மே மாதம் இந்த டைமில் வந்து எடுத்து விடுவாங்க. அப்போ வந்துட்டு இதன் மூலமாக பாசனம் பெறக்கூடிய இடம். ஹலோ, இந்த அணை மூலமாக 6060 ஏக்கர் வந்து பாசனம் பெறக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் தண்ணியே இங்கே இல்லை. ஆனால் எப்படி பாசனம் பெறும்? இங்கே பார்த்தீங்கன்னா மே மாத டைம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான இதாக இருக்கும், வறட்சியாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த தண்ணி கிடைக்கிறதே வந்து இந்த ஏரியாக்குள்ளே பெரிய விஷயமா இருக்குது. இது வந்து ஆலியார்லேருந்து வர்ற வடிகால் தண்ணி தான் வந்து இந்த டேமுக்கு வருது. திருமூர்த்தி டேம்லேருந்து போன டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திருமூர்த்தி டேம்லேருந்து வர்ற வடிகால் தண்ணியும் இங்கே வர்றது கிடையாது. ஆலியாரில் இருந்து வர்ற வடிகால் தண்ணியும் தடுத்து நிறுத்திட்டாங்களாமா.
அப்புறம் இங்கேருந்து போராட்டம் பண்ணி அதை உடச்சிட்டு ஒரு டைம் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பெருசாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி ஓரளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு நிற்கிதுங்க, அவ்வளோதான் நிற்கிது. பார்க்கலாம். போன டைம் தண்ணி எடுத்துட்டாங்க, அப்போ நம்ம வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். திருமூர்த்தி டேம்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் திருமூர்த்தி டேம்லேருந்துமே தண்ணி ஒன்றும் பெருசாக வர்றதில்லை. தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வந்து உள் வழியாக வந்து வெளியில் வந்துடும். மீன் தான் அந்த குட்டையில் இருக்கும். அதுதான் தெரியல. அது இங்கே எப்படி மீன் வரும் முதல்ல? இங்கே பாருங்க, இந்த வழியாக தான் வந்து தண்ணி வெளியில் போகும். தண்ணி நிற்கிறதுக்கான ஒரு இதே இல்லை, ஸ்பேஸே இல்லை. அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. இப்போது மழை பெஞ்ச தண்ணியா இல்லை ஆலியாரிலிருந்து வந்த தண்ணியான்னு தெரியல, அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு திறப்பு அந்த பக்கம் சைடு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ முள், எவ்வளோ செடி கொடி பாருங்க எப்படி இதாகிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்காங்க, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீக்கி விட்டுருக்காங்க. இது வந்து நீக்கியே விட்டுட்டு கூட அவர் போகலாம். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஹிந்திக்காரனால வந்துடுறாங்க. ஹிந்தி இங்கே பக்கத்தில் வேலை செய்கிற பசங்கள்லாம் இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு கீழே அடியில் தான் உட்காந்துட்டு இருந்தானு, இப்போ தான் போகிறானு எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போய் கல்லை வச்சு கொட்டி விட்டானோ அப்படின்னா ஆனால் ஸ்ட்ரக்கு தான், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனாலேயே அவர் ரெகுலராக பூட்டி விட்டு போயிடுறாரு. சாவி காமிச்சார், கிட்டத்தட்ட ஒரு 10-15 சாவி இருந்துச்சு. மொத்தமாகவே இங்கே ஒரு 3 சாவி தான் கொடுத்துருப்பாங்க போல். ஆனால் இவர் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு போட்டு எக்ஸ்ட்ராவாக பூட்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. பூட்டையை வச்சு கல்லை வச்சு கொட்டி விட்டுருவானு போல். அடிக்கடி பூட்டெல்லாம் மாற்ற வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படியே கீழே இறங்கியே போயிடலாமா? அதுக்கு தான் இங்கே பாருங்க, உபரி நீர் வெளியேறதுக்கு எவ்வளோ அழகாக கட்டி விட்ருக்காங்க அப்படின்ட்டு. இந்த டேங்குக்கே தண்ணிக்கு வழி இல்லை, இதில் உபரி நீர் எங்கே போய் வெளியில் வருது? ஆனால் இந்த இடத்துல பைப் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல. பிவிசி பைப்புன்னு போகுது. வீடு இருக்குது, ஆனால் இங்கேருந்து எதுக்கு வருது? இங்கே மேலிருந்து இந்த இதுக்கு ஒரு புட்டு, வாகனங்கள் மேலே செல்லக்கூடாது. ஆல்ரெடி இங்கே குடிகாரர்களின் ஐக்கியம் அதிகமாக இருக்கும் போல் அங்கே பாட்டிலு பிளாஸ்டிக்னு தேவைப்பட்டது இருக்குது. கட்டுமானமெல்லாம் ஓகேங்க, ஆனால் அது உபயோகப்படுது அப்படின்னா உபயோகம் இல்லை. உபயோகம் இல்லாத கட்டுமானம் தான் சொல்லணும். பாருங்க, அசால்ட்டாக கீழே இறங்கி போகலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. டேம் பாருங்கள், ஒரத்தப்படை டேம் நல்லா பெருசாக கட்டி விட்டுருக்குறாங்க. ஆனால் இதனால் பிரயோஜனமாக அப்படின்னா அதுதான் தெரியல. கேள்விக்குறி. மக்களை கேட்டால் மட்டுமே தெரியும். நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க. ஆனால் தண்ணீர் வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை. மயிலெலாம் நிறையா இருக்கு. அந்த பக்கம் வரும்போது நீ கண்ணை மூடிட்டு வர்றதுக்கு யார் என்னடா பண்ண முடியும்? எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு. ஆமாம், இங்கே பாருங்க, அங்கே போட்டிருக்கா, இங்கே குப்பை போட்டிருக்கா, அது விஷயம். அந்த இடத்துல ஏதோ விழுந்து கிடக்குது. சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். இது வந்து 2வது கேட்டு. இந்த கேட்லேயும் தண்ணி வெளியில் போகும். இதிலிருந்து 6060 ஏக்கர் பயன்படுது அப்படின்னா
இங்கே தண்ணி இல்லைங்க, ஆனால் இதில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தண்ணி எடுத்துகிட்டு நான் பார்த்துருக்கேன், இங்கேயே தண்ணி நிற்கிது பாருங்கள். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வாய்க்காலில் தண்ணி போகும்போது நம்ம எடுத்திருக்கோம். வட்டமலைக்கரை டேம். மீன் இருக்கா? இருக்கா மீன்? எங்கே? மீன் இல்லை. அங்கே வரும். இதையும் நீக்கி விட்டு போயிருக்காங்க. நடந்து வர்றது டொங்கு டொங்கு டொங்குன்னு கேட்குது. ஏதோ இரும்பு பாலத்தில் நடக்கிற மாதிரி. மரப்பூனையோ? எங்கே பார்த்த? இங்கே வரும். காத்தாடி நிறைய போட்டாங்க. அங்கே ஒரு தண்ணி போகிற வழி, இங்கே ஒரு தண்ணி போகிற வழி. ஆக மொத்தம் இந்த டேமில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா 2 வாய்க்காலில் தண்ணி போகும், அவ்வளோதான். மௌலி மீனா இவ்வளோ தாங்க வட்டமலைக்கரை டேம். ஓகே கைஸ், நம்ம வட்டமலைக்கரை டேமில் இருந்து கிளம்பியாச்சு.